ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். டெய்லி நம்ம இட்லி தோசை தான் நம்ம டிஃபனுக்கு வந்துட்டு செஞ்சு சாப்பிடுவோம். அதுக்கு பதிலாக வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி பச்சைப்பயிறு தோசை செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. வாங்க இந்த பச்சைப்பயிறு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு மெசரிங் கப்பில் பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். இப்போ அதே கப்பில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம பச்சரிசி சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு கப்பில் 3/4 கப்பு வந்துட்டு பச்சைப்பயிறு, 1/4 கப்பு வந்துட்டு பச்சரிசி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு நல்லா ஊற வச்சுக்கலாங்க. ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் நல்லா ஊறணும். தண்ணி சேர்த்து நல்லா கழுவிட்டு, நல்லா ஒரு 2 டைம் கழுவிட்டு நல்லா தண்ணி விட்டு ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி நேரம் நல்லா பயிர் வந்துட்டு நல்லா ஊறி வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஊறணும். அரிசியும் பருப்பும் நல்லா ஊறி வரணும். இதை வந்துட்டு தண்ணியை வடிச்சிட்டு ஒரு ஜாரில் சேர்த்துக்கலாங்க. நம்ம எப்பயுமே வந்துட்டு டிஃபனுக்கு இட்லி தோசை இந்த மாதிரி தான் நம்ம செஞ்சு சாப்பிடுவோம். அதுக்கு வரல இந்த மாதிரி பச்சை பயிர் வந்து ஊற வச்சு அரைச்சி உடனே வந்துட்டு நம்ம புளிக்க தேவையில்லைங்க. உடனே இந்த மாதிரி தோசை ஊற்றி சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி அரிசியும் பருப்பையும் ஜாரில் சேர்த்துட்டு இதோட காரத்துக்கு காஞ்ச மிளகாய் ஒரு 3 மிளகாய் சேர்த்துருக்கேன். இதுக்கு வரல நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதோட இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாங்க. 1-2 அரைக்க வேண்டாம், நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு தோசை பதத்துக்கு தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். பாருங்கள், மாவு எடுத்து இந்த மாதிரி விடும்போது நல்லா ஒரு தோசை பதத்தில் இருக்கணும். கெட்டியாக இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கா என்னன்னு செக் பண்ணிவிட்டு நம்ம மாவு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மாவு வந்து ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ இந்த தோசைக்கு பார்த்திங்கன்னா ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாங்க. இஞ்சி புளி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தோசைக்கு. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதோட 2 ஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கலாங்க. உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரே மாதிரி ஈவனாக வறுபட்டு வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதோட இங்கே பாருங்கள், ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிச்சு விட்டு சேர்த்துக்கலாம். அது சீக்கிரமாக ஃப்ரை ஆகி வரும். இப்போ இதோட பாருங்கள், ஒரு விரல் அளவுக்கு இஞ்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வரணும். புளியும் இஞ்சியும் நல்லா வதங்கி வரணும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதோட ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு நான் சேர்க்குறேன். காரம் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இன்னும் கூட ஒரு 2 மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 1/4 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்குவாங்க. சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி மல்லி சேர்த்து நம்ம சட்னி பண்ணும்போது நல்லா வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த எல்லா பொருளையும் நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுக்கலாங்க. ஆறினதுக்கப்புறம் ஒரு ஜாரில் சேர்த்துட்டு தேவையான உப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு வெல்லம் பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வெல்லத்தை கூட ஒரு துண்டு அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி விட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். சட்னியும் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணிட்டோம். தோசைக்கல் வந்து அடுப்பில் வச்சுட்டு தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் நமக்கு அரைச்சி வச்சுருக்க பச்சை பயிர் மாவு இந்த மாதிரி தோசையாக வாத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப தோசை பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் சுடுற தோசைக்கும் இதுக்கும் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து தோசை இந்த மாதிரி தேய்க்க முடியுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா ஈஸியாக வரும். இந்த தோசை பார்த்திங்கன்னா ஆந்திராவில் வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு ரெசிபி. ரொம்ப ரொம்ப நல்லாவும் இருக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். பயிறு சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சு தோசையை வந்து செஞ்சு தரும்போது பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அது இந்த சட்னியோட பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா புளிப்பு, இனிப்பு, காரம் இதெல்லாம் சேர்ந்துருக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இஞ்சி புளி சட்னி. பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் விட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா மொறுன்னு சுட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க மாதிரி நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாங்க. இந்த தோசை பார்த்திங்கன்னா நீங்கள் காலையில் டைமில் நைட்டே ஊற வச்சுட்டு நீங்கள் காலையில் கூட உடனே வந்து அரைச்சிட்டு நீங்கள் தோசை ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் காலையில் ஊற வச்சுட்டு சாயந்தரத்தை கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி அரைச்சிட்டு தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ஓரளவுக்கு தோசை வந்து ஊற்றியாச்சு. இதோட அந்த சட்னி ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. பாருங்கள், நமக்கு மொறுன்னு வேணும்னா நம்ம மொறுன்னு சுட்டு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சாஃப்டாக வேணும்னா சாஃப்டாக ஊற்றிக்கலாம். நல்லா சுட சுட இந்த தோசையோட சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், தோசை பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள்.
நல்லா ஆறுனதுக்கப்புறமும் தோசை பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். சட்னி பார்த்திங்கன்னா நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா புளிப்பு, நல்லா காரம் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.